வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா நீங்க இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் என்னோட ஜெயலலிதாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஸ்ட்ராங்கா என்ன இந்த படத்துல வந்து ஒரு லீடா பண்ண வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேற யாருன்னா இருந்தா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்ல தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால வெயிட் பண்ணி என்ன பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோவோட ஓனர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி எங்க 3 பேரை நம்பி வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்கன்னா சாப்பிடவே கிடையாது. ஸோ எங்க நம்பி இவ்வளவு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறம் மீடியா மிஷன் டீம், ரூபா மேம், அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜ்ல நான் நின்றுருக்கேன் டவுட்டு தான். நின்றுருக்க மாட்டேன், உண்மையா சொல்லலாம் நின்றுருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட இவருக்கு ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்க மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் நான் வந்துட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்க சப்போர்ட் இல்லாம யாராலும் வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பேச விரும்பலன்றதோட இந்த டைம்ல நிறைய பேர் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா அக்டோபர் 31 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாருமே போய் பாருங்க. ஏன்னா நீங்க இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதை விட எங்களுக்கு இந்த கதை மேல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. நாங்க ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால இந்த கதை மேல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதை வந்து நம்ம உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க தான் வந்து பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க வந்து கான்பிடண்டா வந்து உங்களுக்கு பிடிக்கும் பயங்கரமா வெற்றி பெறும் அப்படின்னா உங்க கிட்டதான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலா எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மட்டும். நீங்க நிறைய பாடி நாங்க வந்து கேட்டிருக்கோம். வெகு மாசத்துல அழகா நடிச்சிருந்தீங்க. பட் இதுல வந்து நவீன் நாயகனா வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க வெறும் நடிப்புதானா, பாட்டுலாம் உங்களுக்கு நாங்க கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அப்படிதான் எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இது எல்லாமே ஒன்னு சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து லைவா பண்ணல வந்து ஆக்டிங் வந்து எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க. ரியலா எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கனவு யாருக்குமே இவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது. நான் எல்லாருக்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எனக்கான ஸ்கிரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னு, அந்த நாளுக்காக நான் ரொம்ப வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோட அப்பா, எங்க அப்பா இங்க இருந்திருந்தோம் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேல இருந்து பெஸ்ட் பண்றாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னும் நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாவுக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா சாப்பிடவே கிடையாது. முழுக்க முழுக்க எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட என் கனவுல இருக்கு. அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டு பண்றேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோட மெயின், அதுதான் என்னோட லைஃப். ஆனா ஆக்டிங்கும் நான் பண்ணிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்கு எனக்கு. அதை நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா பண்ணுவீங்க, டெஃபினட்டா சாதிப்பீங்க. அப்படியே 2 வரி ஆசையா இருக்கலாம் நீங்க பாடுறது கேட்கணும். பக்கத்துல எல்லாருமே கேட்கணும் தானே, 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலா என் அம்மாவுக்காகவே நான் பாடுறேன். ஆமா கொஞ்சம் காற்று மழையிலும் எனக்காக உழைத்தாயம்மா,
கண்ணிடமிருந்து புட்டு சோகத்தைய மறந்து புட்டு பரவாது என்ன வளர்த்தாயம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா உந்தேகம் இருப்பிலிருந்து சாம்பலாகுமா இன்னொரு ஜன்மம் இருந்தாம்மா நீ பிறக்க வரும் தாமா எனக்கு இன்னொரு ஜன்மம் இருந்தாம்மா உன் பிள்ளைய பிறக்க வரும் தாமா. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. வெரி பெஸ்ட். நிறைய விஷயங்களை வந்து போறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.